சதீஷ் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுவார். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட். ஹேவ் அ கிரேட். வித்தைக்காரன் படத்துல சிம்ரன் குப்தா நடிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு குப்தா ஃபேமிலியா இருக்கு, எப்படி அது சூஸ் பண்ணீங்க சொல்லுங்களேன். என்னங்க குப்தா ஸ்வீட்ஸ் நான் விரும்பி சாப்பிடுவேன், அதனால அதெல்லாம் இல்லைங்க. நான் எனக்கு எந்த யார் ஹீரோயின் அதெல்லாம் நான் தலையிடுறதே கிடையாது. டைரக்டர் யார் சொல்றாங்களோ நாங்கள் போய் நிற்பேன், நடிப்பேன், அவ்வளோதான். அதனால என்னுடைய பங்கு இதில் எதுவுமே இல்லை. தானா நடந்தது தான். தானா நடந்தது தான். தேங்க்யூ தேங்க்யூ. சரி, நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆங்கரோட வாழ்க்கையில் நீங்கள் இப்படி விளையாடலாமா? ஏன்னா நீங்களே வந்து எல்லாத்தையும் ஆங்கர் பண்ணுறீங்களே, ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லா இடத்துலையும் வந்து அதுவும் நல்ல சம்பளம் வேற வாங்குறதா சொன்னாங்க. ஆங்கர் பண்றதுக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாதான் பண்ணுவேன்னு சொல்றதா கேள்விப்பட்டேன். தானா தேடி வருது, நானா தேடி போல. ஓ அதோட பிரசாத் லேபோட ஓனர்ன்றாங்க வேற ஒன்றும். ஓ அதோட டிடி இவங்க தான், அந்த பிரசாத் லேபோட டிடி. ஓகே, நான் ஓனர்னு சொன்னது என்ன நல்லா இருந்துச்சு தான். நான் பாட்டுக்கு போனல, தேவையில்லாம கேட்டு क्वेश्चन ஆன்சர் இந்த தான். அவங்க தர்ஷா குப்தா ஹிந்தி இல்லை கற்றுக்கணும் தான் ஆக்சுவலாக. ஏன்னா இவங்க வீட்டில் பேசுறதுக்காவது கற்றுக்கணும். பட் இல்லை, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன், தமிழ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இப்படி தமிழை வளர்த்தாலும் நல்லது தானேன்ட்டு. டேரக்ட் சார், இங்கே ஆக்சுவலாக வித்தைக்காரன் அப்படின்னு போட்டிருக்கீங்க. அதில் ஒரு சிம்பிள் வந்து செஸ் போர்டில் இருக்கக்கூடிய கிங்கு வச்சுருக்கீங்க. பட் செஸ் போர்டில் இருக்கிற கிங்குக்கு வேலையே கிடையாது, இதில் ஏன் வச்சுருக்கீங்க? குயினுக்கு தானே வேலை இருக்குது அதிகமாக அதில். இல்லைண்ணே, இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு மோஷன் போஸ்டர் விட்டோம், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த படத்தில் இந்த கிங் தான் எல்லாருமே ஆப்ரேட் பண்ணுறான். எதிரில் மோஷன் போஸ்டர் எப்படி பண்ணியிருப்போம்னா, ஒரே ஒரு கிங் இருக்கும், எதிரில் 16 பேர் இருப்பாங்க, மற்ற காயின்ஸ் இருக்கும், சிப்பாய்களும் இருப்பாங்க. இவன் ஒரே ஒரு கிங் இருந்து 16 பேர் கூடயும் விளையாண்டானா இந்த ஒர்த்தை எப்படி ஜெயிக்க முடியும்ன்றதான் படத்துக்குள்ளேயும் இருக்கும். ஸோ அதுக்காக ஒரே கிங் வச்சிருக்கோம். ஆனா கடைசியில் ராணி தான் நிறைய பவர் இருந்தாலும் ஜெயிக்கிறது என்ன ராஜா தானே. ராணி போய் கூட ராஜா ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி ராஜா தான் ஜெயிக்கிறாருன்றதுதான், ராணி இல்லைனாலும் ஜெயிக்கலாம். நம்ம சிவா சார் பேசும்போது இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு, அந்த இடத்துக்கு வந்து சதீஷ் தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொன்னார். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது வாழ்த்துறவங்க அவங்க மனசுல பெருசா நினைச்சு வாழ்த்துறதானே. அதாவது இப்போ எங்க அம்மா என்ன வாழ்த்தும் போது நல்ல ராஜா மாதிரி வருவாடான்னு சொல்லுவாங்க. பட் நம்ம அப்படி வரமாட்டோம் இல்லையா, ஏதோ ஓரளவுக்கு வருவோம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனசுல வச்சு வாழ்த்தினார், அவ்வளவுதான். அது அப்படியே கேட்டீங்கன்னா கஷ்டம் தான். சரி, அப்போ விஜய் ரசிகர் நீங்க, விஜய் கட்சியில சேருவீங்களா? நம்ம ஓட்டு போடுறது வந்து யாருக்குமே வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால சொல்லலை. பட் கண்டிப்பா வந்து நம்ம எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்குன்னு நான் நம்புறேன். அதுதான் அப்படி மாற்றி சொல்ல வந்தேன். திருப்பி நீங்க அதையும் வந்து சேர்ந்துதான் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு. இப்போ விஜய் சார் படத்துல நடிச்சா மட்டும்தான் நம்ம அந்த படத்தை வந்து இது பண்ணுவோம்னு கிடையாது இல்லையா. நான் வந்து ஒரு ஆடியன்ஸாவே பார்ப்பேன் இல்லையா, அதனால சேர்ந்துதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு புரிஞ்சிச்சுண்ணே. அவர் நான் ஹிந்தியில கேட்கிறாரு, இதான் கேட்கிறாரு தமிழ்ல. இல்ல அவரும், நான் அவர்கிட்ட ஒரு நல்ல பண்பு முதல்ல சொல்லிடுறேன். இது நீங்க நல்ல கேள்வி, அது சொல்றது ஒரு நல்ல இடமா இருந்துச்சு. உதயநிதி ப்ரோ வந்து ரொம்ப நாளா அந்த ஒரு ஃபோன் நம்பர் தான் வச்சிருக்காரு. முன்னாடி அவர் நடிகராக இருக்கும்போது மட்டுமே எப்ப கால் பண்ணாலும் எடுத்து என்னன்னு பேசுவாரு. இன்னைக்கு மினிஸ்டர் ஆகி இவ்வளவு ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும்போதும் எப்ப போன் பண்ணாலும் எடுத்து பேசி, அது என்ன ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் இல்ல நம்ம விஷ் பண்ணாலும் எல்லாத்தையும் கேட்டு சால்வ் பண்ணக்கூடிய நான் பார்த்ததுலேயே ஒரு மிகச்சிறந்த நபர்னா நான் உதயநிதி ப்ரோ சொல்லுவேன். அந்த தன்மை அவரை நிச்சயமா மிகப்பெரிய இடங்களுக்கு கொண்டு சொல்லும் நான் நம்புறேன். அப்படி அவள்தான். சார் மேஜிக் கத்துக்கிட்டீங்களா? மேஜிக் ஷோ நடத்துவீங்களா? மேஜிக் ஷோ நடத்துவீங்களா? ஏன்னா அதுக்காக நான் என்ன டான்ஸ் கூட தான் கத்துக்கிட்டேன். அதனால திடீர்னு நீங்க போய் டான்ஸ் ஷோ பண்ணீங்களா, ஃபைட்டு அப்போ போய் யாராவது பிடிச்சி அடிப்பீங்களான்னு கேட்டா அப்படிலாம் இல்லைன்னு. பாத்தீங்களா கொஞ்ச நேரம் பண்ணதுக்கே ஒரு மாதிரி இதாக தான் இருந்தது. மேஜிக் ஷோ பண்ற அளவுக்குலாம் இல்லைன்னு. ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் ஒரு மெட்டீரியல் எதிர்பார்ப்பாங்க. பட் இந்த படத்துல வந்து பார்க்கும்போது உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நல்லா இருக்கு. ஏன்னா டான்ஸ் செமையா பண்ணிருக்கீங்க. அது யாரு, உங்களுடைய உழைப்பா இல்ல டான்ஸ் மாஸ்டர் கண்டிப்பா ஆடணும்னு சொன்னாரா? இல்ல, டான்ஸ் மாஸ்டர் தான் கண்டிப்பா நல்ல ஸ்டெப்ஸ் நிறைய போட்டு இதை நீங்க ட்ரைனிங் ரிஹர்சல் பண்ணுங்க வரும்னு சொல்லி நம்மளை தட்டி கொடுத்து வேலை வாங்கினது தான். ஸோ நிச்சயமா அவருக்கு தான் அந்த பெருமை அனைத்தும் போய் சேரும். படத்துல டபுள் 2 ரோல் வரீங்க. ஆனா டைரக்டர் உங்களுக்கு ஹீரோயினே கொடுக்கலன்றாரு. இதுல யார வித்தைக்காரன்னு நினைக்கிறீங்க, நீங்களா டைரக்டரா?
வித்தைக்காரன் அவனா தான் இருக்கணும். ஏன்னா டைரக்டர் தான் ஒரு படத்தோட முக்கியமான இதுன்றதுனால அவன் தான் வித்தைக்காரனா இருக்கணும். அது எம்எல்ஏ இருக்கிற பழைய ஏதோ கோவம், அதனால தான் வந்து அந்த யாரோ நம்பர் கேட்டாங்க கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அதனால வந்து எனக்கு ஹீரோயினே இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணி விட்டான். அவன் தான் வித்தைக்காரன். திருட்டு கதை இன்னும் முன்ன உங்களுக்கு என்ன தோணும்? அது வேற, நான் பேசும்போது எல்லாரும் வந்து இது திருட்டு கதை, திருட்டு கதைன்னா கதை திருட்டு இல்ல, கதையில ஒரு திருட்டு வருது. அதை நான் கிளாரிபிகேஷன் கொடுக்கணும்னு நினைச்சேன். கதையில் ஒரு திருட்டு இருக்கிறது. ஆமா, திருடும் கதை, திருட்டு கதை அல்ல. அதான் என்ன ஏன்டா ஏமாந்து பார்க்கும்போது ஏன்டா அவனுக்கு அப்படி தோணுச்சுன்னு. நன்றி. இல்லைண்ணே, அதை நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, அப்போ சொன்ன ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் மட்டும் கொடுத்துறேன். ஒரு த்ரில் படம் ஒன்று எடுக்கணும், ஒரு 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 சேசியா ஒரு ரேசியா ஒரு படம் ஒன்று எடுக்கணுன்ற சதீஷ் வச்சு ஆக்ஷன் ஒன்று எடுக்க முடியாது. ஸோ ஒரு பெரிய வில்லன் வச்சு ஒரு 4 சும்மா ஆட்கள் வர வச்சு இன்டர்வல் ஃபைட் ஒன்று வச்சு பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் எனக்கு அந்த த்ரில் எலிமெண்ட்டாக தான் படம் பண்ணணும். ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரா, ஒரு ஒரு என்கேஜிங்காக தான் படம் போகணும், என்டர்டெய்னிங்காக தான் படம் போகணுன்ற போது அதுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு பிளாட் பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறதுன்றது எனக்கு எல்லா ஆடியன்ஸும் பார்க்கும்போது கொஞ்சம் யார் நடிச்சாலுமே சரி, சதீஷ் மாதிரி வளர்ந்து வரவங்க நடிச்சாலும் சரி, அது பார்க்கும்போது சுவாரஸ்யமா இருக்குன்றதுக்காக தான் அந்த கொள்ளையடிக்கிற கதை ஃபர்ஸ்ட் பிடிச்சேன். ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். தேங்க்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. Hi, Vicky. Happy birthday. Have a great year. சதீஷ் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுவார். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட் அண்ட் ஹேவ் அ கிரேட் இயர். தேங்க்யூ. வரணும் நான் நம்புறேன். லவ் யூ ஆல்.